சொல்றான், அன்றியும் அவர்களுடைய உள்ளங்களை நேரான வழியில் நாம் உறுதியாக ஆக்கிவிட்டோம். அதான் சொல்றோம், நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா, நாங்க ஸ்ட்ராங் இல்லைங்க, அல்லாஹ் ஆக்கிடுவாங்கிறோம். அப்ப நாம திருப்பி கேட்கிறோம், அல்லாஹ் என்னை மாதிரி கோலையை உறுதியாக ஆக்க முடியுமா முடியாதா? என்னால நிக்க முடியுமா? முடியாது. நான் வீரனா? கிடையாது. நான் கோலை. ஆனா கோலையை வீரனாக மாற்ற முடியுமா முடியாதா? முட்டாளை அறிவாளியாக ஆக்க முடியுமா முடியாதா? கல்வி இல்லாதவனுக்கு கல்வி கொடுக்க அல்லாவால முடியுமா முடியாதா? அப்ப நீங்க அல்லாவை குறை சொல்றீங்க. இந்த முட்டாளுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சு கொடுத்தான். எப்படி வரும்னா வரும், அதுதான் மில்லதுன்ஹு, அல்லாவுடைய புறத்திலிருந்து வரும். அப்ப அல்லாஹ் கொடுப்பான். அதுதான் சொல்றேன், நீங்க அல்லாவை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. இந்த பசங்களா அந்த பசங்களாங்கிறீங்களா? நீங்க பசங்களை அண்டர் எஸ்டிமேட், பசங்க வேலை செய்வாங்கிறது அல்லாஹ் சொல்றான். அந்த பசங்களை கொண்டு நபிமார்களை சொல்லல இல்ல இந்த இடத்துல. அந்த எந்த காலகட்டத்தை அல்லாஹ் செலக்ட் பண்ணி யாருக்கு எக்ஸாம்பிளா காட்டுறான்? நபி இல்லாத வெறும் புத்தகம், நேரடியா வஹி இல்லாத எந்த காலகட்டத்திலும் சில ஏடுகள் அவங்கள வழி நடத்திச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த இளைஞர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் உறுதியாக்கி விட்டோம். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் காலத்தில் அரசன் அவர்களை நிர்பந்தம் செய்த சமயத்தில் அவர்கள் எழுந்து நின்று வானங்களையும் பூமியையும் படைத்தவன் தான் எங்கள் வணக்கத்துக்குரிய இறைவன். இதை எங்க டிக்ளேர் பண்றாங்க? அரசன் சபையில் டிக்ளேர் பண்றாங்க. எழுந்து நின்றுன்னா குரான்ல எழுந்து நிக்க, கியாம்னு என்ன தெரியுமா? எழுந்து நின்றுன்னா சேர்ல இருந்து இப்படி எந்திரிச்சு நிக்கிறதுக்கு பேர் இல்ல, உறுதியா அப்படி நிக்கிறதுன்னு அர்த்தம், புடிவாதமா நிக்கிறதுன்னு அர்த்தம். கியாமு அப்படிங்கிறான். அதுதான் அல்லாஹ் இக்பால் சொல்லுவார், உன் தொழுகையில கியாமே கிடையாது ரம்பர். நானும் நின்றுட்டு தான் இருக்கோம் நம்ம தொழுகையில, ஆனா சஜிதா இல்ல. மாஸ்க் போட்டுக்கிறோங்க, கையில தடவிக்கிறோங்க, 3 மீட்டர் நின்னுக்கிறோங்க, மூடிடுவாங்க. எப்படி கஞ்சி மட்டும் காய்ச்சி குடிச்சுக்கிறோங்க. அப்படியே போட்டிங்கன்னா இப்படி வச்சு கையில் குடிச்சிட்டு போயிடுவான். அப்போ 50 பேர் தான் வரணும், ஹஜ்ஜுக்கு வந்துடுறோங்க. அப்போ இந்த மாதிரி இது சஜிதா, எல்லாத்துலேயும் சஜிதா, சஜிதாக்கு மேலே சஜிதா. அதுதான் அல்லாஹ் இக்பால் சொல்லுவார், என்னடா ஒரே சஜிதாவாக போயிட்டு இருக்குது, கியாமே காணோம் உன் தொழுகை இளம்ப. அவர் என்ன சொல்கிறார், உன் தொழுகையில் கியாமே கிடையாது, எல்லாமே சஜிதாவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சஜிதா, 2வது சஜிதா, 3வது 5 சஜிதா, எல்லாமே சஜிதா. எடுத்ததுலேருந்து அப்படியே படுத்து கிடக்குறது. அம்மா இவர் மாதிரி அம்மா சொல்லமுல, நம்ம கட்சிகள் இருக்குல்ல, சொல்ல வேணும், டயரை பார்த்து ஹெலிகாப்டரை பார்த்து அந்த லட்சணத்தில் சஜிதா. அப்படிப்பட்ட இது அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறாங்களே, எழுந்திரிச்சு நின்னாங்க அப்படிங்கிறாங்களே. இது என்னது எந்திரிச்சு நிற்கிறதுனா? சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க, எந்திரிச்சு நின்னாங்க கிடையாது. கியாம்னா என்ன? கியாம்னா என்னன்னா முடிவு பண்ணிட்டு நின்னுக்கிறது. இந்த விஷயத்தில் நான் பின்வாங்க மாட்டேன், இது என்னுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் நான் ரிவர்ஸ் ஆக மாட்டேன்.